ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ப்ரைவேட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதாவது அரியர் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுக்கான அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பற்றின அப்டேட்ஸ் இது. உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அப்புறம் 10th இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10th நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் 9th டிசி உங்களுக்கு தேவைப்படும். 9th டிசி இருந்தால் போதும், நீங்கள் 10th அப்ளை பண்ணிக்கலாமா. டிசி ஒரிஜினல் வேணும். அப்புறம் 11th அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் ப்ளஸ் டிசி, அது கூட நீங்கள் 11th என்ன குரூப் எடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு முக்கியம். இந்த 3 இருந்தால் போதும், நீங்கள் 11th அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 12th அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் 10th மார்க் ஷீட் 11th மார்க் ஷீட் நம்மளுக்கு தந்திருக்கவே மாட்டாங்களே, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 11th நீங்கள் எப்படி பாஸ் ஆகியிருக்கதை பார்த்துருப்பீங்க. ஒரு செல்லுலேயோ எதுலேயோ உங்களோட மார்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து ஒரு ஜெராக்ஸாக எடுத்து வச்சுக்கோங்கம்மா. அதை ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. 11th ப்ரொஃபஷ்னல் மார்க் ஷீட் அதுதான் கேட்பாங்க. அந்த ஜெராக்ஸ் இருந்தால் போதும், ப்ளஸ் டிசி ஒரிஜினல் இது எல்லாமே இருந்தால் போதும், நீங்கள் 12th அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாட்டும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்கள் 10th 11th 12th அதாவது உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. மார்ச் உங்களுக்கு எக்ஸாம். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கவே இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் நான் எதுவுமே படிக்கவே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போன பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு தான் டைம் இருக்குது அப்படி சொல்லி நினச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம் நெருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் டெய்லி 1/2 hour கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்தா போதும். நீங்கள் அதிக மார்க்கோட பாஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. டெய்லி உங்களோட 1/2 hour டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த கிளாஸில் படித்தா போதும். டெய்லி உங்களுக்கு கிளாஸ் 1/2 hour இந்த இதில் நடக்கும், வீடியோலேயே நடக்கும். நீங்கள் அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும்.